ஹாய்! இன்னைக்கு ஒன்ஸ் அகைன் நம்ம கிங் சைட் அட்டாக் பத்தி இன்னொரு கேம் பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் கேம்ல பார்த்தீங்கன்னா, சென்டர் ஓப்பனா இருக்கும்போது நம்ம பீசஸ் வச்சு எப்படி அட்டாக் பண்றதுன்னு பார்த்தோம். இந்த கேம்ல சென்டர் க்ளோஸ்டா இருக்கும்போது எப்படி நம்ம அட்டாக் பண்ண போறோம் பார்க்க போறோம். ஸோ ஒயிட் E4 ஸ்டார்ட் பண்ணாங்க. பிளாக் E5 வச்சாங்க. நைட் F3, நைட் C6, பிஷப் C4. ஸோ இட்டாலியன் கேம் ஒன்ஸ் அகைன். பிஷப் C5, C3. ஐடியா D4. இப்போ பிஷப் B6. ஸோ இது ஒரு ப்ரொஃபிலாக்டிக் மூவ்னு சொல்லலாம். ப்ரொஃபிலாக்சிஸ் அப்படின்னா, ஒரு த்ரெட் வர்றதுக்கு முன்னாடியே, அந்த த்ரெட்ட நம்ம பார்த்துட்டு, அதுக்கான ப்ரிகாஷன அது வர்றதுக்கு முன்னாடியே எடுக்கிறது தான். இப்போ ஒயிட் D4 விளையாட போறாங்கன்னு நமக்கு தெரியும். D4ன்னு வச்ச உடனே, அந்த பிஷப் அட்டாக் ஆயிருக்க போகுது. அதனால, நம்போ அந்த பிஷப் அட்டாக் ஆன உடனே மூவ் பண்றதுக்கு பதிலா, நம்ம முன்னாடியே பிஷப் B6ன்னு எடுத்துட்டு வந்துடுறோம். ஸோ இது வந்து ஒரு நார்மலான அ ஓப்பனிங்லயே வர ஒரு இது. பட் ப்ரொஃபிலாக்சிஸ்ன்றது ஒரு அட்வான்ஸ்டு கான்செப்ட். அது உங்களுக்கு பொசிஷனல் செஸ்ல இன்னும் நெறைய வரும். ஸோ பிஷப் B6க்கு ஒயிட் D4 விளையாடுறாங்க. இப்போ பிளாக் குயின் E7. ஸோ ஒன்ஸ் அகைன் நம்ம பான் இன்டு D4 அடிச்சுட்டு குயின் இன்டு E4 செக் பண்ண போறோம். இப்போ ஒயிட் கேஸ்லிங் போறாங்க. பிளாக் நைட்ட டெவலப் பண்றாங்க. ஜென்ரலா நம்ம வந்து எல்லா பீசஸையும் டெவலப் பண்ணணும். ஸோ இங்க பிளாக் அவங்க டெவலப்மெண்ட்ட கேரி ஆன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒயிட் வந்து D5 வைக்கிறாங்க. போன கேம்ல நம்ம D இன்டு E5 பார்த்தோம். அப்போ நம்மளோட பீசஸுக்கு சென்ட்ரலைஸ் பண்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய கிரியேட் பண்ணி குடுக்குறாங்க ஒயிட். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல D5 வைக்கிறதும் ஒரு லாஜிக்கலான தப்பான மூவ். ஏன்னா அந்த டென்ஷன அவங்க வந்து மெயின்டெயின் பண்ணாம D5ன்னு அந்த பான புஷ் பண்றதுனால நம்ம பிஷப்ப ஓப்பன் பண்றது மட்டும் இல்லாம அவங்க பிஷப்பையும் அவங்க க்ளோஸ் பண்றாங்க. இப்போ D5 ஓட ஐடியா பார்த்தீங்கன்னா, நைட் அட்டாக் பண்றாங்க. ஸோ நைட்ட நம்ம மூவ் பண்ணணும். இப்போ நமக்கு 3 ஸ்கொயர்ஸ் இருக்கு. ஸோ ஒண்ணொண்ணா பார்க்கலாம் என்ன ஸ்கொயர் போலான்னு. ஜென்ரலா நம்ம உடனே நைட் A5 வைக்கிறது யூசுவலான திங். பட் இங்க நைட் A5 ஒரு மிஸ்டேக்கான மூவ். ஏன்னா இப்போ பிஷப் அட்டாக் பண்றோம். பட் ஒன்ஸ் பிஷப் பின்னாடி மூவ் பண்ண உடனே இந்த நைட் போறதுக்கான ஸ்கொயர்ஸ் வந்து இல்ல. எல்லாமே பிளாக் ஆயிருக்கு. ஒரு கண்ட்ரோல்ல இருக்கு. நெக்ஸ்ட் மூவ் பான் B4ன்னு வச்சு இந்த நைட்ட வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. ஸோ ஜென்ரலா நம்ம பீசஸ வந்து கார்னர் கொண்டு போறது அவ்வளோ நல்லா இல்ல. இங்க நைட் D8 போனா, இந்த நைட் இங்க இருந்துமே எங்கேயுமே போக முடியாது. அதனால நைட் D8ம் நல்லா இல்ல. ஸோ மீதி இருக்கிற ஸ்கொயர் நைட் B8 தான். ஸோ நைட் B8 போறோம். ஸோ கேம்ல நைட் B8 போறாங்க. இப்போ இந்த பான் அட்டாக். ஸோ ஒயிட் வந்து பிஷப் D3 வைக்கிறாங்க. பிளாக் வந்து D6. இந்த சென்டர் க்ளோஸ்டா இருக்குன்னு நம்ம சொல்றோம். எப்படி ஒரு சென்டர் ஓப்பனா இருக்கு, க்ளோஸ்டா இருக்குன்றத டிசைட் பண்றதுன்னா, பான் ஸ்ட்ரக்சர் ஃபிக்ஸடா இருக்கா சென்டர்லன்றது நீங்க பார்க்கணும். இப்போ இந்த பானால மூவ் பண்ண முடியாது. இந்த பானாலயும் மூவ் பண்ண முடியாது. லைக்வைஸ் நம்மளாலயும் இத மூவ் பண்ண முடியாது. ஸோ இப்போ சென்டர் க்ளோஸ்டா இருந்துச்சு. போன கேம்ல பார்த்தீங்கன்னா, அவங்க பான் இன்டு E5ன்னு வச்சு ஓப்பன் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ இங்க சென்டர் க்ளோஸ்டா இருக்கும்போது, நமக்கு பீசஸ்க்கு ஸ்பேஸே இருக்காது எடுத்துட்டு போக. இப்போ நம்ம இன்கேஸ் அட்டாக் பண்ணணும் அப்டின்னா கூட, நம்மளோட குயின் வந்து H4ஓ, G5ஓ நம்ம அவ்ளோ சீக்கிரமா போயிட முடியாது. ஆல்சோ பிஷப் F5, பிஷப் E6 எங்கேயுமே டெவலப் பண்ண முடியாது. அப்போ நமக்கு உதவ போறது பான்ஸ் மட்டும் தான். ஸோ இந்த இடத்துல D6க்கு ஒயிட் ஒன்ஸ் அகைன் தப்பு பண்றாங்க. H3 வைக்கிறாங்க. பிஷப் G4 தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு H3 வைக்கிறாங்க. லாஸ்ட் கேம் பார்த்த மாதிரி கேஸ்லிங் பண்ணிட்டு H3 வைக்கிறது ஒரு ஈஸி டார்கெட்டா பிளாக்குக்கு மாறலாம். பிகாஸ் நம்ம இன்னும் கேஸ்லிங் பண்ணல. இப்போ நம்ம பீசஸ எடுத்துட்டு போக முடியாது. அதனால நம்ம இப்போ பான்ஸ வச்சு மட்டும் தான் அட்டாக் பண்ண முடியும். அதனால பிளாக் வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும் இது ஈஸி டார்கெட். இதுதான் டார்கெட் அப்படின்ட்டு. அதனால நம்ம இங்க F6 வைக்கிறோம். குயின் E2, G5. ஏன்னா இந்த பான் தான் போய் அட்டாக் பண்ண போகுது. ஸோ நம்மளோட ஐடியா G4. இன்கேஸ் பான் இன்டு G4 அடிச்சாங்கன்னா, பிஷப் இன்டு G4 அடிச்சுட்டு, நம்ம வந்து G5ல ஓப்பன் பண்ணி கிங் மேல ப்ரெஷர் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ பிஷப்ப டெவலப் பண்ணலாம். ஸோ இந்த G4 வர்றதுல ஒயிட்க்கு இஷ்டம் இல்ல. அதனால நைட் H2 போறாங்க. நைட் H2க்கு G4. ஸோ ஸ்டில் நம்ம இந்த பான வந்து சாக்ரிஃபைஸ் பண்றோம். பிகாஸ் நம்மளுக்கு பீசஸ் ஆக்டிவிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்க. இங்க G4 பண்ணா மட்டும் தான் நம்ம வந்து பீசஸ கொண்டு வர முடியும். இப்போ அவங்க பான அடிச்சு தான் ஆகணும். பான அடிக்கல அப்டின்னா, நம்மளுக்கு G3யும் இருக்கு, G இன்டு H3யும் இருக்கு. ஏன்னா இங்க பின் இருக்கிறதுனால, அவங்களால பான் இன்டு G3 அடிக்க முடியாது. ஸோ இங்க H இன்டு G4 அடிக்கிறாங்க. நம்ம இப்போ ஸ்ட்ரெய்ட்டா அடிக்க முடியாது. பிகாஸ் 2 அட்டாக்ஸ் அண்ட் 2 டிஃபென்ஸ் இருக்கு. நம்ம 1 மோர் அட்டாக்கர் கொண்டு வரணும்.
இப்போ இந்த பான் G4 பண்ணதுனால ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைல் நமக்கு கொஞ்சம் ஓப்பனா இருக்கு. அப்போ ரூக்க நம்ம G8க்கு கொண்டு வரும். இப்போ F3ன்னு டிஃபெண்ட் பண்ண முடியாது. பிகாஸ் பின்ல இருக்கு. இப்போ ஒயிட் வந்து பிஷப் E3 வச்சு விளையாடி இருக்கலாம். பிகாஸ் ஒரு அட்டாக் நடந்துட்டு இருக்கும்போது பீசஸ எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அந்த அட்டாக்க மினிமைஸ் பண்ணணும். அந்த வகையில பார்த்தா பிஷப் E3 ஒரு நல்ல மூவ். பிஷப் E3 வச்சு அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம் பீசஸ. பட் ஸ்டில் இது பிளாக்குக்கு தான் அட்வான்டேஜ். ஆனா ஒயிட் இன்னும் பெரிய தப்பு பண்றாங்க பிஷப் இன்டூ H6. ஏன்னா இந்த ஃபைல் ஆல்ரெடி க்ளோஸ்டா தான் இருக்கு. பட் பிஷப் இன்டூ H6 பண்றதுனால இந்த ஃபைலையும் அவங்க ஓபன் பண்றாங்க. இப்போ பிளாக் நைட் இன்டூ G4 அடிக்கிறாங்க. நைட் இன்டூ G4, பிஷப் இன்டூ G4. இப்போ குவீன் அட்டாக். ஸோ குவீனை மூவ் பண்ண உடனே இப்போ பாத்தீங்கன்னா இன்டைரக்டா ப்ரெஷர் கிங்ல இருக்கு. பிஷப் பிளாக் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நம்ம பிஷப் F3ன்னு போறோம். ஏன்னா G2 அடிக்க போறோம். G3 டிஃபெண்ட் பண்ணா ஸ்டில் ரூக் இன்டூ G3 அடிக்கலாம். பிகாஸ் இது பின்ல இருக்கு. அவங்களால F இன்டூ G3 அடிக்க முடியாது. கிங் மூவ் பண்ண உடனே ரூக் கட் ஆஃப் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நம்ம எப்பவுமே ஒரு பீஸை வச்சே செக்மேட் பண்ண முடியாது. நம்ம இப்போ குயின் எடுத்துட்டு வந்து செக்மேட் பண்றோம். அதனால பிஷப் இன்டூ H6, நைட் இன்டூ G4க்கு நைட் இன்டூ G4 அடிக்க முடியாது. ஈஸியா வின் பண்றாங்க பிளாக். ஸோ பிஷப் E3ன்னு வைக்கிறாங்க. பட் இப்போ போய் ஒரு பயனும் இல்ல. பிகாஸ் அவங்க H5ல ஆல்ரெடி ஓபன் பண்ணிட்டாங்க. Knight into H2, King into H2 forced. So Queen H4 செக் வைக்கிறோம். ஏன்னா நம்ம ரூக்க மட்டுமே வச்சு அட்டாக் பண்ணி வின் பண்ணிட்டு இருக்க முடியாது. நம்ம எல்லா பீசஸையும் கொண்டு வரணும். குயின் இன்னும் ஆக்டிவேட் பண்ணல. ஸோ குயின் H4 செக். கிங் G1. இப்போ G2ல ஆல்ரெடி ப்ரெஷர் இருக்கு. ஸோ குயின் H3ன்னு போய் அதுல இன்னும் ப்ரெஷரைஸ் பண்றோம். இப்போ நம்ம டிஃபென்ஸ் பார்க்கலாம். இந்த பானை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா குயினை வந்து அவங்க ஓபன் பண்ணும். லைக் பானை புஷ் பண்ணி குயின் வந்து இங்க சப்போர்ட் கொண்டு வரலாம். பட் இந்த குயின் ஆல்ரெடி ஓவர்லோடடா இருக்கு. ஸோ பிஷப் இன்டூ E3 ஃபர்ஸ்ட் அடிச்ச உடனே குயின் இன்டூ E3னா குயின் இன்டூ G2 செக்மேட். F3க்கு பிஷப் இன்டூ E3 இன்கேஸ் ரூக் F2 வச்சாலும் குயின் இன்டூ G2 ஸ்டில் செக்மேட் ஆகுது. பிகாஸ் ரூக்கால அதை அடிக்க முடியாது. பிளாக் பிஷப் பின் பண்ணிட்டு இருக்கு. இங்க குயின் H3க்கு வேற என்ன டிஃபென்ஸ் பண்ணலாம்? குயின் F3ன்னு கொண்டு வந்து டிஃபெண்ட் பண்ணலாமான்னு பாத்தீங்கன்னா குயின் இன்டூ F3 ஸ்டில் செக்மேட் ஆகுது. ஏன்னா இது பின். ஸோ கேப்சரும் பண்ண முடியாது. இப்போ G3 தான் ஒன்லி வே. ஸோ G3க்கு நம்ம குயின் H1 போறதுக்கு பார்க்கலாம். ஆனா வந்து நமக்கு சப்போர்ட் தேவை. அதனால ரூக் H8 வைக்கிறோம். குயின் H1 மட்டும் த்ரெட் கிடையாது. குயின் H2வும் இங்க த்ரெட். ஸோ அவங்க குயின் F3 அந்த மாதிரி வச்ச H1 கண்ட்ரோல் பண்ணா குயின் H2ன்னு செக்மேட் பண்ணிடலாம். ரூக் H8க்கு இன்கேஸ் F3 பண்ணி குயின் H1 செக்னா கிங் F2 எஸ்கேப்பிங் ஸ்கொயர் இருக்கு. பட் இந்த வேரியேஷன்ல நம்ம குயினை வின் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதை விட பெட்டரா நமக்கு செக்மேட் இருக்கான்னு பாத்தீங்கன்னா செக்மேட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பிஷப் இன்டூ E3 செக் அடிக்கலாம். குயின் இன்டூ E3, குயின் இன்டூ G3 செக்மேட். ஆர் குயின் H2 வச்சாலும் இங்க செக்மேட். இன்கேஸ் ரூக் F2 வச்சா குயின் H1 செக்மேட். ஸோ இந்த கேம்ல பாத்தீங்கன்னா நமக்கு சென்டர் க்ளோஸ்டா இருக்கிறதுனால நம்ம பான்ஸை வச்சு நம்ம அட்டாக் பண்ணி வின் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல H6, G5, G4ன்றது ஒரு பான் அட்டாக். ஸோ சென்டர் க்ளோஸ்டா இருக்கும்போது நீங்க பான்ஸை புஷ் பண்ணி அட்டாக் பண்ணலாம். அண்ட் சென்டர் ஓப்பனா இருக்கும்போது நீங்க பீசஸை வச்சு அட்டாக் பண்ணணும். இதுதான் இந்த கேமோட டேக்அவேஸ். தேங்க்யூ.